கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யா வந்து கைதாகிற மாதிரி சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தீபாவுக்கு சிஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலடா, பார்ப்போம்டா, கடவுள் வந்து நம்ம பக்கம் தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடவுளே, நான் வந்து போகிறதுக்குள்ளே தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் தீபா சீக்கிரம் வா, நமக்கு டைம் ஆயிடுச்சு, பூஜை எப்படி இருந்தாலும் யாரும் தடுக்கிறதுக்குள்ள சிறப்பாக வந்து செஞ்சிடணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா, சரி நீ என்னை விட ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்க, இருட்டிடுச்சுன்னா அந்த பூஜையை வந்து செய்ய முடியாது, அதுக்காக தான் சீக்கிரம் அந்த பூஜையை ஆரம்பிச்சா தானே நம்ம வெற்றிகரமாக வந்து செய்ய முடியும், அதுக்காக தான் சொல்கிறேன். நான் அதுவும் தப்பாக எதுவும் சொல்லியே, நீ எனக்கா அன்பா பாசமாக யோசிச்சுட்டு இருக்கல, ரொம்ப சந்தோஷம். அப்போன்னு பார்த்து 2-3 பேர் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டவங்க வந்து தாடி வச்சுட்டு ஒருத்தன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான், எங்களுக்கு என்னமோ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி பெட்டி பெட்டியாக அவன் ஏதோ ஒன்று வச்சுருந்தான். அப்படியா, சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு 10-15 பேர் வந்து அந்த இடத்துக்கு வேகமாக வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா அது இவ்வளோ வந்து காலடி சத்தம்லாம் கேட்குது, எதுக்கும் நம்ம சைடில் வந்து ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிறாங்க. யார் வராங்கன்னு சொல்லி கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து எட்டி பார்த்தா, ஐயோ என்னடா இவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க, இது சரி வராது, நமக்கு பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. மேடம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்ன சொல்கிற, ஏகப்பட்ட பேரா? ஆமாம், அதிகாரிங்களாம் இருக்காங்க. நம்ம ரம்யாவும் வந்து அந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க, நான் வந்து இப்போ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற நிலமையில தான் இருக்கேன், இனிமேட்டு இன்றைக்கெலாம் ஃபங்க்ஷன்லாம் வைக்கலாம் முடியாது, அதுவும் தீபாவுக்கு என்னமோ ஒரு ராசி இருக்குன்னு தான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் தீபாவை தடுத்த மாதிரி காட்டிடுங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும், தீபாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து அதிகாரிங்களா இந்த ஏரியாவை சுற்றி தான் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அவ்வளோதான் மேடம், நான் இனிமேட் பேசினா மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னடா அது இன்னைக்கு பரிகார பூஜை வந்து சிறப்பாக செஞ்சிடலான்னு பார்த்தா எப்படி இந்த அட்ரஸ் வந்து தெரிஞ்சு இந்த லொக்கேஷனுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தீபா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. தீபா, இப்போதைக்கு நம்ம இங்கே எதுவும் செய்ய முடியாதான், அந்த சாமியார் வந்து சொன்னாங்க டைம் ஆயிடுச்சுன்னு. அச்சோ, டைம் ஆனாலும் என்ன பிரச்சனை இல்லை, நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தி வைப்போம் அப்படின்னு நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க. இவளே என்னை வந்து மாட்டி விட்டுருவா போல இருக்கே. இல்லை தீபா, இங்கே சில பல பிரச்சனை இருக்கான், அது சாமியார் வந்து இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க, அதனால தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத தீபா, நம்ம இங்கேருந்து போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா, என்ன சொல்கிற, நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது காலடித்தனம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆமாம், இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் அதிகாரிங்க, நம்மளை பார்த்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம என்ன தப்பு செய்ய வந்தோம், நீ தப்பு செய்ய வரல, ஆனால் நான் உன்னை அமுச்சு வைக்கலான்னு தானே வந்தேன், கார்த்தி தான் வந்து இவ்வளோ பேர் அமுச்சு வச்சுருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே எஸ்கேப் ஆகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது ரம்யா பேசுகிறது எல்லாம் அவங்களுக்கு வந்து கேட்குது போல இருக்குது. ஒரு பக்கம் வந்து 2 டீமாக வந்து பிரிகிறாங்க. அந்த இடத்துல என்னையா இங்கே பேரல்லாம் இருக்குது, கயர்லாம் இருக்குது, யார் இங்கெல்லாம் பூஜை பண்ணுறது, அச்சோ என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த சாமியார் வந்து ஏதோ ஒன்று உருட்டி விட்டார் போல இருக்குது. அந்த இடத்துல ஐயோ சவுண்டு வேற கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அந்த இடத்துல அந்த சாமியார் என்னையா அங்கே காலடி சவுண்டு வந்து கேட்குது, இங்கே தான் வந்து அந்த சாமியார் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் போல இருக்குது, அவனை கண்டிப்பாக வந்து பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அதோடய மாதம் வந்து குடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த சாமியார் ஒரு பக்கம் வந்து இந்த அதிகாரிங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து சவுண்டு கேட்குது, அவனை பிடிச்சா என்ன எதுவும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ரம்யாவும் தீபாவும் வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. என்ன சொல்கிற, சாமியார் இல்லாமல் நம்மளால் எந்த ஃபங்க்ஷனையும் வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிங்க வந்து 2 காரை வந்து பார்த்துட்றாங்க. அந்த இடத்துல இங்கே கார் நிற்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது, அந்த இடத்துல காரை சுற்றி பக்கத்தில் நிற்கிறதுனால இப்போ மாட்டிக்க போகிறோம்னு நினைக்கிறேன், இது மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியாலாம் வரக்கூடாது, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யாவும் தீபாவும் என்ன சொல்கிறோமா, ஆமாம் நம்ம இது மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறத யார் ஏற்றுப்பா, யார் அங்கீகாரம் கொடுப்பா, அதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மேபி வந்து ரம்யா வந்து மாட்டி விடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ கார்த்தியும் அதே லொக்கேஷனில் தான் இருக்கிறதுனால ரம்யா தான் தீபாவுக்கு இவ்வளோ நேரம் உதவி செஞ்சதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது எல்லாம் வந்து பித்தலாட்ட வேலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதே மாதிரி வந்து கார்த்திக்கும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு நிச்சயம் கார்த்தி வந்து சந்தேகப்பட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.